ஆக்ட்ரஸ் ஹன்சிகாவும் அவங்களுடைய கணவர் சோஹைல் கட்டூரியாவும் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு வராங்க, டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்கன்ற நியூஸ் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா பேசப்பட்டுக்கிட்டு வருது. ஆக்சுவலா ஒரு குழந்தை நட்சத்திரமா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள அடியெடுத்து வச்ச ஆக்ட்ரஸ் ஹன்சிகா தமிழ்ல ஆக்டர் தனுஷ் கூட சேர்ந்து மாப்பிள்ளை படத்துல நடிச்சது மூலமா ஹீரோயினா அறிமுகமா இருந்தாங்க. இதை தொடர்ந்து ரொம்ப கம்மியான நேரத்திலேயே விஜய், சூர்யா, சிவகார்த்திகேயன் மற்றும் கார்த்தி போன்ற முன்னணி நடிகர்கள் கூட ஜோடியா நடிக்க தொடங்கி கோலிவுட்ல ஒரு முன்னணி நடிகையா வலம் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ், தெலுங்குன்னு இப்படி 2 மொழி படங்கள்லயும் பிஸியா நடிச்சுக்கிட்டு வந்த ஹன்சிகா 2022ல சோஹைல் கத்தூரியான்றவரை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருந்தாங்க. இவங்களுடைய திருமணம் ராஜஸ்தான்ல உள்ள ஜெய்ப்பூர் அரண்மனையில ரொம்ப பிரம்மாண்டமான முறையில நடந்து முடிஞ்சது. இவங்களுடைய திருமணத்தப்பயே மாப்பிள்ளையான சோஹைல் கத்தூரியாவை பத்தின சில செய்திகள் சோசியல் மீடியால வெளிவந்து ஹன்சிகாவோட ஃபேன்ஸ அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு. அதாவது சோஹைல் கத்தூரியா ஆல்ரெடி மேரேஜ் ஆனவரணும், அதுவும் ஹன்சிகாவோட ஃப்ரெண்டோட கணவரனும். சோ ஃப்ரெண்ட டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் ஹன்சிகாவை திருமணம் பண்ணிருக்காருன்னு செய்திகள் பரவிச்சு. மேலும் முதல் மனைவியோட இருக்கும் போதே இவர் ஹன்சிகாவை லவ் பண்ண தொடங்கிட்டாரனும். சோ இவருடைய முதல் மனைவிய டிவோர்ஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணமே ஆக்ட்ரஸ் ஹன்சிகா தான் தகவல்கள் வெளிவந்துச்சு. இதெல்லாம் பார்த்து கலங்கி போய் தன்னுடைய மேரேஜ் டாக்குமெண்ட்ரியில பேசின ஹன்சிகா, ஃப்ரெண்டோட கணவரை நான் அபகரிச்சுக்கிட்டதா சொல்லி வெளிவந்த செய்திகளை பார்த்து நான் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன். ஆக்சுவலா இது உண்மை இல்ல, அவங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டுதான் பிரிஞ்சுட்டாங்க, அதுதான் உண்மை. நான் ஒரு செலிபிரிட்டினதும் ஈஸியா என்ன காயப்படுத்திடலாம்னு பலரும் நினைக்கிறாங்கன்னு கண்ணீர் மல்க பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கைக்குள்ள போன ஹன்சிகா பெருசா படங்கள்ல கூட நடிக்க வரலன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். இப்படி இருக்கிற நிலையில இவங்க 2 பேரும் கடந்த சில மாதங்களாவே பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு வரதாவும் சீக்கிரம் டிவோர்ஸ் பண்ண போறதாவும் சொல்லி சில தகவல்கள் சோசியல் மீடியால இப்ப பரவிக்கிட்டு வருது. இவங்களுடைய பிரிவுக்கு காரணமா சில வதந்திகளும் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, திருமணத்துக்கு அப்புறம் ஹன்சிகாவும் கணவர் சோஹைலும் கூட்டு குடும்பமா இருக்க முடிவு செஞ்சிருக்காங்கன்னு. ஆனா ஹன்சிகா தன் கணவருடைய குடும்ப சூழலுக்கு ஏத்த மாதிரி இருக்க முடியாம சிரமப்பட்டிருக்காங்கன்னு. இதனால இவங்களுக்குள்ள அப்பப்ப சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டு பேசாம இருந்திருக்காங்கன்னு. சரி, கூட்டு குடும்பமா இருந்தா தானே பிரச்சனை, தனி குடுத்தனம் போயிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி சோஹைலும் ஹன்சிகாவும் புதுசா ஒரு வீடு வாங்கி அதுல குடியேறி வாழ்ந்து வந்திருக்காங்கன்னு. பட் தனி குடுத்தனம் போனதுக்கு அப்புறமும் 2 பேருக்கும் இடையில உள்ள பிரச்சனை தீராததால கடந்த சில மாதங்களாவே ஹன்சிகா அவங்க வீட்லயும் சோஹைல் அவர் வீட்டுல இருந்துகிட்டு வராருன்னு அந்த வதந்தியில சொல்லப்படுது. இதை தொடர்ந்து ஹன்சிகா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கடந்த 1 வருட காலமாவே தன் கணவர் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட எந்த ஒரு போட்டோஸையும் ஷேர் பண்ணாததால இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 2 பேரும் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு வர்றது உண்மைதான் போல இருக்குன்னு சிலர் பேச தொடங்கியிருக்காங்க. மேலும் சிலர் அப்ப இவங்க விவாகரத்துக்கும் தயாராயிட்டாங்களான்னு கேள்வி எழுப்ப தொடங்கியிருக்காங்க. இத பத்தி ஹன்சிகா எந்த ஒரு விளக்கமும் கொடுக்காம அமைதியா இருந்துகிட்டு வந்த நிலையில கணவர் சோஹைல் கத்தூரியா பிரிண்ட் மீடியா ஒண்ணுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதாவது தங்களை பத்தி பரவற தகவல் உண்மை இல்லைன்னு மட்டும் மொட்டையா சொல்லிருக்காரு. மேலும் பிரிஞ்சு வாழ்றது உண்மை இல்லையா இல்லனா டிவோர்ஸ் நியூஸ் உண்மை இல்லையான்ற கேள்விக்கு அவர் பதிலளிக்க மறுத்துட்டதா சொல்லப்படுது. இதனால ஹன்சிகாவோட ஃபேன்ஸ் பலருமே குழப்பத்துக்குள்ளா இருக்காங்க. இந்த குழப்பம் கிளியராக 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க முழு விளக்கம் கொடுத்தா சரியாகும்னு பலராலையும் எதிர்பார்க்கப்படுது. சோ வெயிட் பண்ணி பாப்போம்.